friends, welcome to Chef Gayathri's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போற ஸ்பெஷலான டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா American garden cheese omelette. This is a keto friendly dish. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ். நம்ம யூடியூப் சேனல்ல Chef Gayathri's kitchen புதுசா பார்க்கறவங்க மறக்காம subscribe பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி @Chef Gayathri's kitchen இன்ஸ்டாகிராம்ல நம்மள மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்கன்னா நாங்கள் என்னென்ன டிஷ்ஷஸ் போடுறோம்னு சொல்லி அதில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ டிஷ்குள்ளே போகலாம். அமெரிக்கன் சீஸ் கார்டன் ஆம்லேட் பண்ணுறதுக்கு வெறும் 2 ஸ்டெப் தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பட்டரில் வெஜிடபிளை டாஸ் பண்ண போகிறோம். செகண்ட் ஸ்டெப் நம்ம ஆம்லேட் பண்ணிவிட்டு அதில் எப்படி ஃபில்லிங் பண்ணி நம்ம அதை சர்வ் பண்ணோம் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ வாங்க இப்போ டிஷ்குள்ளே போகலாம். என்ன இன்க்ரீடியன்ஸ் இதுக்கு தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 3 முட்டை. இது பார்த்தீங்கன்னா நான் ப்ரௌன் எக் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒயிட் எக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு பாலக்கீரை, ஒரு கையளவு நான் எடுத்திருக்கேன். சால்ட், 3 கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன். கிரீன், எல்லோ அண்ட் ரெட். இது 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் பட்டர் யூஸ் பண்ண போகிறேன். இது சால்ட் பட்டர். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் வரும் சில பட்டரில். ஸோ நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுக்க போகிறேன். இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஷ்ரெடட் சீஸ். உங்களுக்கு வேணால் ரெகுலர் சீஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா ஃப்ளாட் சீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 to 4 மஷ்ரூம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக மஷ்ரூம் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது தேவையான அளவு கொத்தமல்லி. பேன் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். மறந்துடாதீங்க, எப்பவுமே ஹை ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். நீங்கள் எப்பவுமே இதை ஆரம்பிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டரில் மஷ்ரூம் ஒரு 1 மினிட் குக் பண்ணிக்கோங்க. இது ஃப்ளேம் லோ பண்ணக்கூடாது, எப்பவுமே ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். கிரீன் கேப்சிகம், yellow capsicum, red capsicum. இப்போ இதுல ஸ்பினாச் ஆட் பண்ணிக்கலாம். இது நான் பாலக்கீரை தான் எடுத்திருக்கேன். இதுல நான் கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை எடுத்து நான் சைடுல வச்சுட்டு நெக்ஸ்ட் நான் ஆம்லெட் எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம டாஸ் பண்ண வெஜிடபிள்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இந்த எக்கை வந்து நம்ம கிராக் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 எக்கு கிராக் பண்ணிட்டேன். இதில் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்டட் பட்டர்னால கொஞ்சம் நான் சால்ட் கம்மியாக போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதை நல்லா பீட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பீட் பண்ணுறீங்களோ இது நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ நான் பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம பீட் பண்ண எக் எடுத்துட்டு அவுட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இது இப்போ நான் இதுக்கு லிட் போட்டிருக்கேன். இது ஒரு 30 செகண்ட்ஸ் குக் ஆனால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு மற்ற கார்னிஷிங் எல்லாம் பண்ணிடலாம். ஓகே, இப்போ 30 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. நான் இது லிட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் இது மேலே கார்னிஷ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இந்த குக் பண்ண வெஜிடபிள்ஸை இதில் எப்படி ஃபில்லிங் பண்ணுறேன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் சிலாண்ட்ரோ ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஃபைனலி நீங்கள் சாப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். ஓகே, இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி சீஸ் ஆட் பண்ணிட்டோம். இதை எப்படி ஃபோல்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்பவுமே இங்கே இருக்கிற இடத்த எடுத்துட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா தான் நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும். ஓகே, இப்போ கார்டன் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் எப்படி உங்களுக்கு கார்னிஷ் பண்றதுன்னு காமிக்கிறேன். ஓகே, இப்போ அமெரிக்கன் கார்டன் சீஸ் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன்.
சான்ஸே இல்லைங்க, சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நீங்க இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவு ஜூசியா டேஸ்டா இருக்கு. கிட்ஸுக்கு கண்டிப்பா இது பிடிக்கும். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செஃப் காயத்ரிஸ் கிச்சன். See you on the next video. Bye.